You are watching Grace Television. அன்பானவர்களே, ஆண்டவரின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். மீண்டும் ஒரு முறை இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாய் ஒலிபரப்பப்பட்டு வருகிற இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அநேக தேவதாசர்கள் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அடிமை மூலமாகவும் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடு பேசுகிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகள் என் வாழ்க்கையை மாற்றுகிறது, பிரயோஜனமாக இருக்குது, தெளிவாக்குகிறது. எல்லாம் மனுஷங்க தானே, நீங்களும் மனுஷங்க. எல்லாரும் பிரச்சனைக்குள்ளே போகிறவங்க, எல்லாரையும் வியாதி தாக்குகிறது. எதிர்பாராத விதங்களில் தாக்குதல்களை நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். இது எல்லாருக்கும் வரக்கூடிய இயல்பான அனுபவங்கள் தான். ஆனால் நமக்கு ஆண்டவர் உன்னதமான தேவன், இரக்கமுள்ள தேவன், மகிமை நிறைந்த தேவன், நம்மை படைத்த தேவன், நமக்காக வழக்காடுகிற தேவன், நம்மோடு இருக்கிற தேவன், நம்மை உணர்த்துகிற தேவன், தெளிவான பாதையை காண்பிக்கிற தேவன். ஏன் இந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டு இருக்கிறேன்? அப்போ அவருடைய கவனம் உங்களோடு இருக்குது. என்ன வந்தாலும் அவருக்கு தெரியாது என்பது அல்ல. எனவே இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதிரிகள் நடுவில் போராடிக்கிட்டு இருக்கீங்களா? பொறாமை கொண்ட மக்கள் மூலமாய், விரோதமாய் எழும்புகிற மக்கள் மூலமாய், வாழ வழி தெரியாமல் தடுமாறி கொண்டு இருக்கீங்களா? இப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் ஒரு வேத பகுதியை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். சங்கீதம் 57 1 முதல் சில வார்த்தைகள். தாவீது சவுலுக்கு முன்பாக தப்பி ஓடுகிறார். ஒரு பெரிய மனுஷனுக்கு முன்னால் கூட இருக்கிற ஒருவர் விரட்டி அடிக்கிறாங்க. வேறு வழி இல்லை, எதிர்த்து நிற்க பலன் இல்லை. ஓட்டம் பிடிச்சி ஓடுறாரு. அந்த நேரத்தில் தான் தேவன் பக்கம் அவருடைய கவனம் போகுது. பிரச்சனைகள் வரும்போதெல்லாம், எதிர்ப்புகள் வரும்போதெல்லாம் நம்முடைய கவனம் ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும். அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். 57ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனம் பாருங்கள். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். இப்போ நான் ஏற்கனவே வரிசையாய் குறிப்பிட்டேனே, அதை போல எதிரிகள் நடுவில், உங்களை எதிர்க்கிற மக்கள் மத்தியில் நீங்கள் எதிர்நீச்சல் போடுறீங்களா? ஓட்டம் பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? நம்ம மனுஷிகத்தில் எதிர்த்து நிற்க முடியாது. மற்றவங்க சண்டை போடுற போல் நம்ம போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஆண்டோடைய பிள்ளைங்க அவங்க பேசுகிற போல் நம்ம கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அவர்கள் பொய் சொல்லுவதைப் போல நீங்கள் பொய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அவர்கள் தீமையாக எழும்புவதைப் போல நீங்கள் அதற்கு ஏற்றபடி இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க, நீங்கள் நீதிமான்கள். இந்த வார்த்தையை கேட்கிற மக்கள் நீங்கள் என்ன செய்யணும்? ஏன் இந்த சாட்சி அப்படின்னா, ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். யார் அவர்? உன்னதமான தேவன், உயர்ந்த இடத்தில் இருக்கிறவர். அவர் சொல்கிறார், உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். ஏன்னா எனக்கு வேறு வழி தெரியல. எந்த பக்கம் நான் கூப்பிட்டாலும் எனக்கு வழி இல்லை. யாரும் எனக்கு உதவி செய்ய போவது இல்லை. எனக்கு உதவி செய்ய அந்த தெய்வம் மட்டும்தான் இருக்கிறார். நான் கூப்பிடுவேன். அவர் என்ன செய்வார் தெரியுமா? எனக்கு எல்லாம் நன்மையாக செய்து முடிப்பார். மனுஷனை கூப்பிட்டால் அவங்கிட்ட நன்மை வராது.
தீமை தான் செய்வான் மனுஷன். நல்லது செய்கிற போல வருவாங்க கிட்ட. நீங்கள் அவரை நாள் போக போக தான் தெரியும் எவ்வளவு தீமைகளுக்குள்ளே போகிறீங்கன்னு. அதனால் இங்கே சொல்லுகிறார், என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் முடிக்க போகிறார். நான் போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஓடுறான், அவ்வளவுதான். எதிர்த்து நிற்க பலன் இல்லை. எதிரிகளுக்கு முன்னால் எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இல்லை. நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு நான் அவரை கூப்பிடுறேன். ஏன், என்ன விஷயம்? முதல் வசனத்தில் சொல்கிறாரு, எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும். எனக்கு சகிக்க முடியல. நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு மேலே ஒரு தலைவர் இருக்கார். அவரே என்னை வேதனைப்படுத்துகிறார். என்னை புரிஞ்சிக்கல. நான் நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வளர்ச்சிக்கு தான் பாடுபடுறேன். எனக்கு மேலே இருக்கிற என் எஜமானருக்கு எந்த பிரச்சனை வந்துவிடக்கூடாதுன்னு இரவு பகலாக அவருடைய பாதுகாப்பாக நான் அவரோட இருக்கிறேன். தீமை வந்துவிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்கு இரங்கம் ஆண்டவரே. மனுஷங்கிட்ட இரக்கம் இல்லை. இரக்கம் இல்லாமல் விரட்டுறாங்க. மனுஷ இருதயத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஈரமே இல்லை அவங்க நெஞ்சில். மனசாட்சி இல்லாத பேசுகிறாங்க. அதை போல் இரக்கமற்ற நிலையில் என்னை வேட்டையாடுறாங்க. என் ஜீவனை அழிக்கும்படி, என் வாழ்க்கை இல்லாத பண்ணும்படி தீவிரத்தை காட்டுகிறாங்க. அதனால் நீங்கள் என் தேவன், எனக்கு இரங்கும். தேவனே எனக்கு இரங்கும். அப்போ யார் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறவங்க, தேவனை அறிந்தவங்க தான் இப்படி சொல்ல முடியும். தெய்வத்தை பற்றி கொண்டவங்க தான் அப்படி சொல்ல முடியும். தேவனோடு இருக்கிறவங்க தான் அப்படி சொல்ல முடியும். தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்கள் தான் அப்படி சொல்ல முடியும். தேவனுக்காக வாழ அர்ப்பணித்தவங்க தான் அப்படி செய்ய முடியும். மனுஷிகத்தில் போராட முடியாது, எங்களுக்கு தெய்வந்தான் வேணும்னு சொல்கிறவங்க தான் அப்படி சொல்ல முடியும். என் ஆத்துமா உம்மை அண்டி கொண்டு இருக்கிறது. உங்ககிட்ட நான் விட்டுட்டேன். என்னை முழுமையாக உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும், விக்கினங்கள் என்னை அழிக்கக்கூடிய கிரியைகள் வந்து கொண்டு இருக்கிறது. உமது செட்டைகளின் நிழலில் வந்தடைவேன். உங்கள் பாதத்தில் வந்து விழுந்துடுறேன். எனக்கு வேறு எங்கேயும் போக எனக்கு தெரியல, யாரும் இல்லை. உங்கள் பாதத்தில் வந்து விழுகிறேன். அப்படி சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறார். கர்த்தாவையும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையானவர்களே, நீங்கள் இந்த வேத பகுதியை படிங்க. சங்கீதம் 57 1-2 வசனம் படித்து பாருங்க. தேவன் உங்களோட பேசுவார், உங்களுக்கு பலன் தருவார், நீங்கள் தெளிவடைவீங்க. ஆனால் என்ன செய்யணும் தெரியுமா? அவரை நோக்கி கூப்பிடணும், அவர் பாதத்தில் விழணும், அவருக்காக வாழணும், அவருக்காக வாழணும். உங்கள் சொந்த வழியில் வாழக்கூடாது. உங்கள் சொந்த இஷ்டத்துக்கெல்லாம் இதற்கு முன்பு இருந்ததை போல இருக்கக்கூடாது. உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஜெபம் பண்ணுவோமா? தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின் மூலம் இடைபடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் தேவ பிள்ளைகள் பலனடையட்டும், மறுபக்கம் உமக்காக சாட்சிகளாய் வாழட்டும். உம்மை விட்டு யாரும் விலகக்கூடாது. எதிர்ப்புகள் முறியடிக்கப்படட்டும். ஜனங்களுக்கு விடுதலை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.